சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பிய போர்க்களங்களிலிருந்து ஒட்டுமொத்த உலகையுமே அதிர வைக்கும் மிக கொடூரமான ராணுவ தகவல்கள் இப்போது வெளியாகியுள்ளன. வளைகுடாவில் அமெரிக்காவின் வானாதிக்கத்தை அக்குவேறு ஆணிவராக உடைக்கும் நோக்கில் ஆபரேஷன் லைட்னிங் 10வது கட்டத்தை தொடங்கி குவைத் மற்றும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க வான்பிடி தளங்களை ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தரைமட்டமாக்கியுள்ளன. அமெரிக்காவின் பெருமை மிகு பேட்ரியாட் மற்றும் சூப்பர் ஹாக் ரேடார் அமைப்புகள் ஈரானிய ஏவுகணைகளால் முற்றிலும் சிதைக்கப்பட்டுள்ளன. மறுபுறம் சவுதி அரேபியாவிற்கு $2 பில்லியன் மதிப்பிலான அசுர ஆயுதங்களை வாரி வழங்க அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவசர பச்சை கொடி காட்டியுள்ளார். ஐரோப்பிய போர்க்களத்தில் ரஷ்யா நடத்திய 122 ஆளில்லா விமான அசுர குண்டுவீச்சில் 13 பேர் உடல் சிதறி பலியாகியுள்ளனர். இதற்கு பதிலடியாக உக்ரைனுக்கு 11.4 பில்லியன் யூரோ அசுர ராணுவ தொகுப்பை ஐரோப்பிய ஒன்றியம் வாரி வழங்கியுள்ளதுடன் பேட்ரியாட் ஏவுகணை உற்பத்தியை உக்ரைன் மண்ணிலேயே தொடங்கப் போவதாக அதிபர் ஜெலன்ஸ்கி அதிரடி பிரகடனம் செய்துள்ளார். இவற்றுக்கு மத்தியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் அப்பட்டமாக தூக்கி எறிந்து காசா மீது இஸ்ரேல் நடத்திய அசுர வான்வெளி தாக்குதலின் முழுமையான விவரங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு முழுப்போர் களத்திலும் மற்றொரு பிரமாண்ட புவிசார் அரசியல் அதிரடி திருப்பு முனை அரங்கேறியுள்ளது. வளைகுடாவில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடல் ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் நரக போர் உச்சமடைந்து ஹார்முஸ் ஜலசந்தி முற்றிலும் மூடப்பட்டுள்ள அசுர பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் சவுதி அரேபியாவிற்கு $12 பில்லியன் மதிப்பிலான அதிநவீன துல்லிய ஆயுதங்களை விற்பனை செய்ய அமெரிக்க வெளியுறவுத்துறை அவசர ஒப்புதல் அளித்துள்ளது. அவசர ராஜதந்திர தரவுகளின்படி அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் அளித்துள்ள இந்த அசுர ஆயுத ஒப்பந்தத்தின் முக்கிய விவரங்கள்: சவுதி அரேபியா தனது வான் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக 20,000 வரையிலான மேம்பட்ட துல்லியமாக தாக்கும் ஆயுத அமைப்புகளையும் அவற்றுடன் தொடர்புடைய போர்க்குண்டுகளையும் அமெரிக்காவிடமிருந்து வாங்கவுள்ளது. நெருங்கிய சண்டையின் போது தேவையற்ற பக்க சேதங்களை குறைத்து எதிரிகளின் இலக்குகளை முற்றிலும் அழிப்பதற்கான ஒரு மலிவான மற்றும் அதிநவீன வழிமுறையாக அமெரிக்க கடற்படை இந்த ஆயுத அமைப்புகளை விவரித்துள்ளது. இந்த $1.96 பில்லியன் அசுர ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதற்கான முதன்மை ஒப்பந்ததாரராக நியூ ஜெர்சியின் நாஷுவாவில் அமைந்துள்ள புகழ்பெற்ற BAE சிஸ்டம் நிறுவனத்தை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக நியமித்துள்ளது. இந்த முன்மொழியப்பட்ட அசுர ஆயுத விற்பனை குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள விளக்கத்தின்படி வளைகுடா பிராந்தியத்தில் அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்கான ஒரு சக்தியாக விளங்கும். நேட்டோ அல்லாத ஒரு முக்கிய நட்பு நாடான சவுதி அரேபியாவின் உள்நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்துவதன் மூலம் இந்த விற்பனை அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு நோக்கங்களுக்கு முழுமையான ஆதரவு அளிக்கும். இது அமெரிக்க படைகள் மற்றும் நேட்டோ படைகளுடன் சவுதியின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திறனை அதிகரிக்கும். அமெரிக்காவின் சொந்த பாதுகாப்பு தயார் நிலையில் எந்த பாதகமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த அதிரடி ஆயுத ஒப்புதல் சவுதி அரேபியா ஈரான் ஆதரவு பெற்ற ஏமன் கூதி கிளர்ச்சியாளர்களுடன் மீண்டும் ஒரு முழு அளவிலான போரை தொடங்கும் இறுதி விளிம்பில் இருக்கும் வேளையில் வந்துள்ளது. திங்கட்கிழமை தெற்கு சவுதி அரேபியாவில் உள்ள அப்கான் நகரின் விமான நிலையம் மீது கூதிகள் அசுர ஏவுகணை தாக்குதல்களை தொடுத்து பேரழிவை ஏற்படுத்தினர். ஈரானின் உச்ச தலைவரின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு திரும்பிய கூதி VIP பிரதிநிதிகள் குழுவை ஏற்றி சென்ற விமானத்தை திசை திருப்பும் நோக்கில் ஏமன் அரசாங்கம் சனா விமான நிலையம் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த அசுர ஏவுகணை தாக்குதலை கூதிகள் நடத்தினர். அந்த ஆரம்ப தாக்குதலுக்கு ரியாத் தான் பொறுப்பு என கூதிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் முதன்மை வான்படி தளங்களை ஈரான் தனது அசுர ஏவுகணைகளால் துவம்சம் செய்து போரை உச்சகட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. பக்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க வான்படி தளங்கள் மற்றும் அதிநவீன வான் தற்காப்பு ரேடார் அமைப்புகள் மீது சில மணி நேரங்களுக்கு முன்பு நடத்தப்பட்டு படு பயங்கர தாக்குதல்களுக்கு ஈரான் ராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுள்ளது. ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ ராணுவ பிரகடனத்தின்படி இந்த அதிரடி தாக்குதல்கள் ஈரானின் ஆபரேஷன் லைட்னிங் என்ற தற்காப்பு பதிலடி தாக்குதலின் 10வது கட்டத்தின் ஒரு பகுதியாக அரங்கேற்றப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அமெரிக்காவின் அலி அல் சலேம் வான்வெடி தளத்தின் மீது ஈரானின் IRGC நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அமெரிக்க படைகளுக்கு சொந்தமான வான் பாதுகாப்பு ரேடார் அமைப்புகள், பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் அசுர எரிபொருள் தொட்டிகள் முற்றிலும் குறிவைக்கப்பட்டு அளிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக இத்தளத்தில் உள்ள அதிநவீன சீட்ரம் முன்னெச்சரிக்கை ரேடார் மற்றும் அமெரிக்க வீரர்கள் ஒன்று கூடும்
உறைவிட மையங்கள் மீது ஏவுகணைகள் பாய்ந்ததை IRGC உறுதி செய்துள்ளது. பக்ரைனில் உள்ள அமெரிக்க படைகளின் முதன்மை மையமான ஷேக் ஈசா வான்படி தளத்தில் அமெரிக்க ராணுவம் பயன்படுத்தும் அதிநவீன சூப்பர் ஹாக் டெடார்கள், பேட்ரியாட் அமைப்புகள் மற்றும் ஒட்டுமொத்த தகவல் தொடர்பு மற்றும் டெடார் உள்கட்டமைப்புகளை ஈரானிய காமிகாசி ட்ரோன்கள் அசுர வேகத்தில் தாக்கி சிதைத்துள்ளன. அமெரிக்கா தனது ஒரு வழி தாக்குதல் கடல் ட்ரோன்கள் மற்றும் போர் விமானங்கள் மூலம் ஈரானின் புஷேட் பந்தர் அப்பாஸ் உள்ளிட்ட 6 கடலோர தளங்களை 4 நாட்களாக நெருக்கமாக்கி வரும் நிலையில் அமெரிக்காவின் பெருமைமிகு பேட்ரியாட் மற்றும் சீரம் வான் பாதுகாப்பு அரண்களையே ஈரானிய ஏவுகணைகள் ஊடுருவி தாக்கியிருப்பது பென்டகனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வளைகுடாவில் உள்ள அமெரிக்க படைகளின் வான் ஆதிக்கம் மற்றும் டெராட் கண்காணிப்பு திறன் இதனால் அசுர முடக்கத்தை சந்தித்துள்ளது. காசா முனையில் இஸ்ரேல் தனது கொடூரமான ராணுவ தாக்குதல்களை அசுர வேகத்தில் தீவிரப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் அப்பட்டமாக தூக்கி எறிந்து மத்திய காசாவில் உள்ள பொதுமக்கள் வாழும் வீடுகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் மீது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் கொடூரமான வான்வழி தாக்குதல்களை தொடுத்துள்ளன. இஸ்ரேலின் தற்போதைய ராணுவ ஆக்கிரமிப்பு விவரங்களின்படி இஸ்ரேலிய படைகள் வரும் 2 மணி நேரத்திற்குள் மத்திய காசாவின் குறிப்பிட்ட சில முக்கிய பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என குறைந்தது 4 கடுமையான கட்டாய இடப்பெயர்வு உத்தரவுகளை அடுத்தடுத்து பிறப்பித்து அச்சுறுத்தினர். இந்த அவசர உத்தரவுகளை தொடர்ந்து மத்திய காசாவின் மகாசி அகதிகள் முகாம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் குடியிருந்த ஒரு வீடு இஸ்ரேலிய ஏவுகணைகளால் நேரடியாக குறிவைக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. இதற்கிடையில் மத்திய காசாவின் மிகப்பெரிய மூலோபாய நகரமான டெய்ர் எல் பாலாவில் உள்ள ஒரு பல்லடுக்கு குடியிருப்பு கட்டடம் மீது இஸ்ரேல் நடத்திய அசுர வான்வழி தாக்குதலில் 2 உடல் சிதறி படுகாயமடைந்துள்ளனர். கடந்த அக்டோபர் மாதத்தில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்புக்கும் இடையே அமெரிக்காவின் தீவிர மத்தியஸ்தத்தில் ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் எட்டப்பட்ட போதிலும் இஸ்ரேல் அதனை எள்ளளவும் மதிக்காமல் காசா பகுதி முழுவதும் தொடர்ந்து தனது கொடூரமான ஏவுகணை மற்றும் தரைவழி தாக்குதல்களை அசுர தீவிரத்துடன் நடத்தி வருகின்றது. ரோம் பேச்சுவார்த்தையில் லெபனானிலிருந்து படைகளை திரும்பப் பெற இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் பிரகடனப்படுத்திய போதிலும் காசாவில் இஸ்ரேலின் இந்த ஆக்கிரமிப்பு ஓயவில்லை என்பதை இத்தாக்குதல் காட்டுகின்றன. வளைகுடாவில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடல் ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடன் நரக போர் உச்சமடைந்து ஹார்முஸ் ஜலசந்தி முற்றிலும் மூடப்பட்டுள்ள அதே வேளையில் ஐரோப்பிய போர்க்களத்திலும் ரஷ்யா தனது மிக கொடூரமான அசுர வான்வழி தாக்குதலை தொடுத்து பேரழிவை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைனின் முக்கிய நகரங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து ரஷ்யா நடத்திய புதிய மற்றும் மிக கொடூரமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் பெருமழையில் 13 பொதுமக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளதுடன் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர். ரஷ்யாவின் இந்த அசுர குண்டு வீச்சை எதிர்கொள்ள ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு 11.4 பில்லியன் யூரோ அசுர ராணுவ தொகுப்பு நிதியையும் அவசரமாக பிரகடனம் செய்துள்ளது. ரஷ்யா நாடு முழுவதும் நடத்திய இந்த அசுர கூட்டு தாக்குதலின் விவரங்களின்படி உக்ரைனின் ஒடேசா, சுமி, சபோரிஷியா, மைக்கோலைவ், கார்கிவ் மற்றும் தலைநகர் கீவ் ஆகிய முக்கிய உத்திசார் பகுதிகள் ரஷ்ய ஏவுகணைகளால் துவம்சம் செய்யப்பட்டுள்ளன. உக்ரைனிய விமானப்படையின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி ரஷ்ய ராணுவம் 122 ஆளில்லா விமானங்களையும் 2 அசுர பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஒரே நேரத்தில் ஏவி நரகத்தை ஏவிவிட்டது. இதில் 101 ஆளில்லா விமானங்களை உக்ரைனின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் போராடி இடைமறித்து அளித்தன. தலைநகர் கீவ் முழுவதும் பாலிஸ்டிக் ஏவுகணை எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்த சில நிமிடங்களில் அசுர வெடிப்புகள் ஏற்பட்டன. தொழிற்சாலைகள், கிடங்குகள், குடியிருப்பு அல்லாத கட்டடங்கள் மற்றும் மருத்துவ கட்டடங்கள் இந்த கொடூர குண்டு வீச்சில் கடுமையாக சேதமடைந்துள்ளன. ரஷ்யாவின் இந்த அசுர வான்வழி ஆக்கிரமிப்புக்கு மத்தியில் உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி நாட்டின் பாதுகாப்பு வரலாற்றிலேயே மிக முக்கிய உத்திசார் பிரகடனம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க தயாரிப்பான உலக புகழ்பெற்ற பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புக்கான ஏவுகணைகளின் உள்நாட்டு உற்பத்தியை இந்த 2026ஆம் ஆண்டின் இறுதிக்குள் உக்ரைன் அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். ரஷ்யாவின் அசுர குண்டுவீச்சுகளிலிருந்து நமது வான்வழியை பாதுகாக்கவும் நாட்டின் தற்காப்பு திறன்களை வலுப்படுத்தவும் எடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டம் உக்ரைனின் பாதுகாப்பு வரலாற்றில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அசுர நடவடிக்கையாகும் என்று ஜெலன்ஸ்கி பெருமிதத்துடன் கூறினார். இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.